நாம் இன்றைய தியானத்துக்காக எரேமியாவின் புத்தகம், எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் முதல் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். பென்யமீன் தேசத்தில் உள்ள ஆனதோத் ஊரில் உள்ள ஆசாரியர்களில் ஒருவனாகிய இல்கியாவின் குமாரனாகிய எரேமியா அவருடைய வசனங்கள் என்று இந்த புஸ்தகம் ஆரம்பிக்கிறது. இன்றைய தினத்திலே உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுக்கும்படியாக நான் இந்த எரேமியாவை எனக்கு ஆவியானவர் உணர்த்தினார். நாம் இன்றைக்கு எரேமியாவை குறித்து சில காரியங்கள் கற்றுக்கொள்வோம். ஏனென்றால் அவர் ஒரு ஆசாரிய குடும்பத்தை சார்ந்த ஒரு தேவ மனிதர். அந்த அருமையான எரேமியா கொண்டு ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சாரு, அந்த தேசத்துக்கு அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக இருந்தாரு, அவர் சொல்லிய தீர்க்க தரிசனங்கள் துல்லியமாக 70 ஆண்டுகளுக்கு அப்புறமாக தீர்க்கமாக நிறைவேறினது என்றெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். இந்த நாளிலும் அந்த எரேமியாவின் ஊழியத்தில், அவருடைய வசனங்களிலே, அவருடைய வாழ்க்கையில இருக்கிற சில காரியங்களை உங்களோடு நான் பேசி நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்து இந்த அருமையான முதல் கூடுகையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு பேசும்படியாக ஜெபிப்போம். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. மறுபடியும் என்னோடு இணைந்து கண்மலைகள் கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கரம் பிடித்த கர்த்தாவே, உம்முடைய ஊழியர்களாக நாங்கள் உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். நீர் கிருபையாக கூட்டி கொடுத்த இந்த புதிய வருஷத்தின் முதலாவது மாதத்தின் இந்த ஐக்கிய கூடுகையில ஆண்டவருடைய வார்த்தையின் நேரத்தில் உமது திருமுகம் நோக்கி உமது பாதத்தில் அமர்ந்து இருக்கிறோம்பா. எங்களோடு பேசும் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்ல வேண்டிய உமது இருதயத்தில் இருக்கிற எனக்கும் எங்களுக்கும் உரிய வார்த்தைகள் தடையில்லாமல் கடந்து வரட்டும், தாராளமாய் பொழிந்துவிடும். வசனத்தை கேட்கிற எங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களும் கொழுந்து விட்டு எரிய செய்யும். உம்முடைய உபதேசம்
பனியைப் போல இறங்கும் என்று எழுதியிருக்கிறபடி எங்கள் இதயங்களிலே உம்முடைய உபதேசம் பனியைப் போல இறங்கி நீர் அனுப்பின காரியத்தை வாய்க்கை செய்வது போல இந்த வருஷத்திலே எங்கள் ஊழியங்களிலே நீர் பெரிய காரியங்களை மறுரூபங்களை கட்டளையிடுவீராக. அடியானை முற்றிலும் மறைத்து விடுங்க. நீர் பேசு. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவை, ஆமென். எரேமியா என்ற ஒரு அருமையான பாத்திரம் புதிய ஏற்பாட்டிலும் இடம் பெற்றிருக்கிற ஒரு அருமையான தெய்வ மனிதர். அந்த எரேமியாவினுடைய அழைப்பு, அவரை கொண்டு தேவன் சொல்லிய தீர்க்க தரிசனங்கள், அவர் ஆற்றிய ஊழியம், அதற்காக தேவன் அவருக்கு தந்த நல்ல காரியங்களை உங்களோடு இந்த காலவேளையில சில குறிப்புகள் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்கு முன்பு 627வது ஆண்டு தொடங்கி 581வது ஆண்டு வரையான 40 ஆண்டுகள் அவருடைய ஊழியம் சிறப்பாக நடந்தது. 40 என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சிறப்பான ஒரு எண். அல்லேலூயா, அல்லேலூயா. 40 என்றாலே வேதத்தில் நிறைய சிறப்புகளை பார்க்கிறோம். இந்த எரேமியாவினுடைய ஊழிய பாதை 40 ஆண்டுகள் கண்ணீர் நிறைந்த ஊழியம், கம்பீரமான ஊழியம். அல்லேலூயா. தேவனுக்காக நொறுக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய ஊழியம், ஜனங்களுடைய இருதயங்களை நொறுக்கும்படியாக தேவன் எடுத்த பாத்திரம். அவருடைய வாழ்க்கை ஆராய்ந்து பார்க்கும்போது, படித்து பார்க்கும்போது அங்கே ஒரு லக்ஸரியஸை பார்க்க முடியவில்லை. அங்கே ஒரு இன்னைக்கு நம்ம எல்லாம் விரும்புகிற ரொம்ப ஃப்ரீயான ஒரு அனுபவங்கள் எல்லாம் பார்க்க முடியவில்லை. கர்த்தர் சொன்னதை சொல்லி அதுக்காக அவர் நிறைய பாடுகள் பட்டு, ஆனால் சொன்ன வார்த்தைகள் துல்லியமாக நிறைவேறியது என்று ஒரு புகழ்ச்சியோடு தன்னுடைய ஊழியத்தை அவர் நிறைவு செய்தார். இந்த நாட்களிலும் எரேமியாவை குறித்து படிப்பது இந்த காலத்தில் இருக்கிற மக்களுக்கு அவ்வளவாக விருப்பம் இருக்காது. ஏனென்றால் அங்கே நல்ல தீர்க்க தரிசனங்கள் 70 ஆண்டுக்கு அப்புறமாக நடக்க போகிற நல்ல தீர்க்க தரிசனங்கள்லாம் இருந்தாலும் எரேமியாவினுடைய வாழ்க்கையை குறித்து படிப்பதற்கு ஊழியர்களாகிய நாம் மிகவும் ஆவல் கொள்ள வேண்டும் என்று உங்களை மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த எரேமியா என்ற அருமையான ஒரு தேவனுடைய மனிதன் யோசியா, யோயாக்கீன், சிதேக்கியா போன்ற ராஜாக்களின் காலத்தில் தேவனுடைய மனிதனாக பிரகாசித்திருக்கிறார். யோசியாவின் காலத்தில், யோயாக்கின் காலத்தில், சிதேக்கியாவின் காலத்தில். யோசியாவின் காலம் கொஞ்சம் கர்த்தருக்கு பயந்த ராஜாவின் நாட்களாக இருந்தது. ஆனால் அடுத்து யோயாக்கின், சிதேக்கியா நாட்கள்லாம் நல்ல பெயர் வச்சுக்காங்க. சிதேக்கியா, யூதாவின் ராஜாவை இதை சிதைச்சவன் யாரு தான்? அந்த சிதேக்கியா தான். இல்லை, த லாஸ்ட் கிங். அப்புறம் தாவீதின் கூடாரம் விழுந்து போகிற ஒரு சூழ்நிலை. கடைசி ராஜாவை யாரு தான்? சிதேக்கியா. அதுக்கப்புறம் சிறையிருப்பு, இல்லையா? ஆமாம். அந்த 3 ராஜாக்களின் காலத்தில் ராஜாக்கள் மாறினாலும் எரேமியாவும் மாறவில்லை, எரேமியாவின் செய்தியும் மாறவில்லை, எரேமியாவின் வாழ்க்கையும் மாறவில்லை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை ராஜாக்கள் வந்தாலும் தேவ மனிதர்கள் தங்களை தேவன் வைத்த இடத்திலே சரியாக நின்றிருக்கிறார்கள். தானியேலும் எத்தனையோ ராஜாக்களை பார்த்தார். எத்தனையோ ராஜாக்கள், ராஜ்யங்கள் மாறினது. பாபிலோன், பெர்சியா, மேதிய பெர்சியாலாம் மாறினது. ஆனால் தானியேல் மாத்திரம் மாறாமலே இருந்தார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். இந்த எரேமியா என்ற அந்த பெயருக்கு அர்த்தம், அதிலிருந்து நான் செய்தியை தொடங்க விரும்புகிறேன். எரேமியா என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் 3 பொருட்கள் உண்டு. ஒன்று, தேவன் உயர்ந்தவர், ஜெகோவா இஸ் ஹை. முதல் அந்த அர்த்தம் ஜெகோவா இஸ் ஹை, தேவன், யெகோவா தேவன் உயர்ந்தவர். இரண்டாவது அதனுடைய பொருள், யெகோவா தேவன் எழுப்புகிறார், ஜெகோவா ரைசஸ் அப், ரைசஸ் அப். மூன்றாவது பொருள், யெகோவா லான்ச்சஸ் அவுட், லான்ச்சஸ் அவுட்.
யெகோவா தேவன் ஒரு புதிய வெளியீட்டை வெளியிடுகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா செல்வம். இன்னும் சத்தமா, இன்னும் கூட சத்தமா. எரேமியா என்றால் கர்த்தர் லான்ச் பண்ணவர் என்று அர்த்தம். கர்த்தர் லான்ச் பண்ணியிருக்கிறார் என்று அர்த்தம். இந்த லான்ச் என்பது என்ற வார்த்தைய நம்ம எல்லாருக்கும் பழக்கமான ஒரு வார்த்தை தான். சில 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ் எதுனாலும் சரி, எந்த நிறுவனம்னாலும் ஒரு புதிய வெர்ஷனை அவங்க என்ன செய்வாங்க, லான்ச் பண்ணுவாங்க. ஹீரோ ஹோண்டா, ஹீரோ இப்போ ஒரு புதிய மாடலில் என்ன செஞ்சிருக்கிறது, லான்ச் பண்ணியிருக்குது. நீங்கள் எதையுமே பார்க்காத மாதிரி என்னைய பார்க்குறீங்க, நியூ வெர்ஷனே வாங்காத மாதிரி இருக்கீங்க. என்னைய போல தான் நானும் 15 வருஷத்துக்கு மேலே ஒரே வண்டி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இல்லை, அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் வண்டியை மாற்றினாலும் என் வண்டியை மாற்றலை. சீக்கிரமாக இயேசுனார் வந்துடுவாரியா, இதவே ஓட்டிக்கிட்டுறியான்னு எங்கள் வீட்டுக்காரம்மா சொல்லி அந்த வண்டியை தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நிறைய வெர்ஷன்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, புதிய புதிய லான்ச்சஸ். எப்படி வெளியிடுறாங்க தெரியுமா? சில அறிமுகத்தோடு வெளியிடுவாங்க. இது நிறைய கிலோமீட்டர் கொடுக்கும். இது ஸ்பீட் ரொம்ப ஹை ஸ்பீடு. இது ரோடு பேலன்ஸு. இது உங்களுக்கு எக்கனாமி என்று பல்வேறு காரணங்களை சொல்லி புதிய புதிய வெளியீடுகளை வெளியிடுறாங்க. வண்டி ரோட்ல ஓடி 6 மாசத்துல அவங்க லான்ச் பண்ண ரிசல்ட் வந்துடும். மக்கள்கிட்ட கருத்து வந்துடும், யோ இந்த வெர்ஷன் சரியில்லைப்பா, பிரேக் பிடிக்க மாட்டேங்குது, பெட்ரோல் ரொம்ப வாங்குது, கிரிப்பே இல்லை, இது சரியில்லை, ஃபேஷன் சரியில்லை. ஒரு கம்பெனி லான்ச் பண்ணது சில சமயங்களில் தோற்று போய் விடுகிறது. மக்களிடத்திலிருந்து புகார்கள் வந்து கொண்டு இருக்கிறது இல்லையா? சில பொருட்கள் லான்ச் பண்ணாங்க, சில காரியங்களை லான்ச் பண்ணுறாங்க, வெளியிடுறாங்க. அது அங்கங்கே சில புகழ் பெற்று விடுகிறது. இன்னைக்கு வரைக்கும் பழைய அந்த CD100 வண்டியை விட மாட்டாங்களா அப்படின்ற அளவுக்கு நல்ல பேர் வாங்குற வண்டி உண்டு. சில வண்டிகள் ஃபெயிலியர் ஆயிருது இல்லையா? வெளியீடுகள் ஃபெயிலியர் ஆயிருது. ஆனால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லான்ச் பண்ணதில் என்ன ஆகக்கூடாது? ஸ்மைல் ஃபேஸோடு ஒரு அலையில சொல்லுங்க. எப்படி மற்ற வண்டிகள்லாம் லான்ச் பண்ணால் ரிப்போர்ட் போகுதோ, அதுபோல் நிறைய பாஸ்டர்களை லான்ச் பண்ணிட்டு ரிப்போர்ட் வருது, ஸ்தாபனத்துக்கு எழுதுறாங்க, அல்லது அவங்களுக்கு தெரிஞ்ச ஊழியர்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் லான்ச் பண்ண ஆள் சரியில்லை. பத்திரார்ப்புன்ற ஒரு ஊர், அங்கே ஒரு IPC சபை, ஸ்தாபகராக இருந்த MS ஜோசப் ஐயாவுடைய மகன் ஜார்ஜ் விபத்தில் மரித்து விட்டார். அதுக்கப்புறம் ஒரு பாஸ்டர் லான்ச் பண்ணாங்க. 3 மாசத்துக்குள்ள அந்த சபையை கொத்துன்னு கொத்திட்டார். நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. அங்கே தலைமைக்கு சொல்லி, ஐயா சபை போச்சியா. அதுக்கப்புறம் ஒருத்தரை மாற்றி விட்டாங்க. இன்னும் நிறைய இடங்களில் இப்படி நடக்குது, கேள்விப்படுறோம். ஒரு சில கில்லாடி பாஸ்டர்கள் 10 பேர் எதிர்த்தாங்கன்னா 15 பேர் ஆதரவு திரட்டி வச்சு அவங்க சொல்கிறதான் போய் எங்கள் பாஸ்டர் நல்ல பாஸ்டர்னு சொல்லி ஆதரவாளர்கள் திரட்டிட்டு போய் ஸ்தாபனத்தில் லான்ச் பண்ணதை அவங்க தொடர வச்சுறதையும் நம்ம ஊழியர்களிடத்தில் நம்ம வட்டாரத்தில் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவனுக்கு மேலிடத்துல பெரிய ஆள் இருக்குது, அதனால் இங்கே அவன் எவ்வளவு மோசமாக நடந்துக்கிட்டாலும் அவனை மாற்ற மாட்டாங்கப்பா. நீங்கள்லாம் அமைதியாக இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. அப்படி யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா? கேள்விப்படுறோமா இல்லையா? நம்மெல்லாம் பாஸ்டமாராக இருக்கிறதுனால ஃப்ரீயாக பேசுகிறேன். ஆனால் இந்த அருமையான ஐக்கியத்தில் இருக்கிற நீங்களும் நானும் எனக்கு பிரியமான தேவன் ஊழியர்களே, தேவன் நம்மை லான்ச் பண்ணியிருக்கிறார் என்பதை இருதயத்தின் ஆழங்களிலே வைத்து, தேவனுடைய வெளியீடாகிய நான், தேவனுடைய தேவன் என்னை அனுப்பி இருக்கிறபடியினால், தேவன் என்னை நிறுத்தி இருக்கிறபடியினால், அவர் வரும் வரை, நான் மரிக்கும் வரை
அவர் என்ன நோக்கத்தோடு என்னை இந்த பகுதியிலே இந்த பகுதிக்காக என்னை தெரிந்தெடுத்து லான்ச் பண்ணாரோ அதை நிறைவேற்றுவேன் என்று ஒரு வீர சபதம் எடுக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அந்தந்த மலை பகுதிக்காக ஒரு டயர், அதிகமான பாதைகள், கரடு முரடான பாதைகளுக்கான ஒரு லான்ச்சிங் இருக்கும். பெங்களூர் போன்ற நல்ல சூப்பரான ரோடு போட்ட அந்த பகுதிக்காக சில டயர்கள். ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு பகுதியின் தன்மைக்கு தக்க வாகனங்கள், பகுதியின் தன்மைக்கு தக்க சில காரியங்கள் இருக்கிறது. உங்க பகுதிக்கு தேவன் தெரிந்தெடுத்து கரெக்டா உங்களை அவர் செலக்ட் பண்ணி அனுப்பி இருக்கிறார். அதனால தேவன் உங்களை இந்த கரடுமுரடான பகுதியா இருக்கலாம், அல்லது ஒரு ஜென்டில் ஏரியாவா இருக்கலாம், எதை பற்றியும் கவலை இல்லை. ஆண்டவர் உங்களை லான்ச் பண்ணி இருக்கிறதுனால கரடு முரடா இருந்தாலும் சரி, பள்ளமும் மேடுமா இருந்தாலும் சரி, ஸ்ட்ரெயிட்டா இருந்தாலும் சரி, என்னுடைய லான்ச்சிங், என்னை தேவன் கொடுத்த அந்த என்னை நிறுத்தி இருக்கிற அந்த பணியில நான் செவ்வையாக என் பணியை செய்வேன். எல்லாரும் மகிழ்ச்சியோடு அல்லேலூயா செல்வோம். எல்லாரும் அல்லேலூயா செல்வோம். நாம் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டியது, இந்த வருஷத்தின் துவக்கத்தில் நலமானது. இந்த ஊருக்கு என்னை அனுப்பியிருக்காரு, இந்த ஏரியாவில் நான் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு, நான் பொருத்தமான நபர் தானா, நான் நல்லா தான் என்னுடைய ஓட்டத்தை ஓடுகிறேனா, என்னுடைய ஊழியத்தை நான் இந்த மக்களின் ஆசீர்வாதத்துக்காக நான் சிறப்பாக செய்கிறேனா என்பதை நம்ம ரொம்ப அப்டேட் பண்ண வேண்டியது காலத்தில் நம்ம இருக்கிறோம். டீச்சர்ஸுக்கே இப்போ 25 வருஷம் டீச்சிங் பணியில் இருந்தவங்களுக்கு இப்போ திரும்பவும் பரீட்சை வைக்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? டீச்சர் பாஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்க வேண்டியிருக்கு. இப்போ அவங்க பரீட்சை வச்சுக்கிட்டு இருக்காங்க மாணவர்களுக்கு. அந்த டீச்சர்களுக்கே, ஆசிரியர்களுக்கே பரீட்சை வச்சு அது உட்காந்து படிச்சுக்கிட்டு எனக்கு ஜெப குறிப்பு வருது, பாஸ்டர் வர்ற சனிக்கிழமை நான் பரீட்சை எழுத போகிறேன், எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. பிள்ளைகளும் ஜெபம் பண்ண ஜெப குறிப்பு கொடுக்காங்க, டீச்சர்ஸும் ஜெப குறிப்பு கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க படித்தது, உதாரணமாக சொல்கிறேனே, ஒரு செகண்ட் டிகிரி டீச்சர் ஆகும் டிடிஎட்டா படிக்கணும்னா அந்த நாட்களில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தால் தான் டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறதுக்கு இடம் கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க அந்த நாட்களில். நான் என்னுடைய யூத் பீரியடில் நல்ல ஹை மார்க் வாங்கினா தாங்க அந்த வேலைக்கே ஆசிரியர் பயிற்சிக்கு போக முடியும். ஸ்கூல் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் வந்தவங்க எபோவ் 90 மார்க் வாங்கினவங்க தான். ஆனால் இன்னைக்கு அவங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு, தங்களுடைய திறமையை நிரூபிப்பதற்கு இன்னைக்கு ஒரு டெஸ்ட் எழுத வேண்டியிருக்கு. நம்முடைய ஊழியத்திலையும் நம்மை நாமே ஒரு வேல்யூபிள் பர்சனாக மாற்றிக்கொள்வதற்கு நம்ம முயற்சி எடுக்கணும். We must update our power, education, fellowship with God. தேவனுடன் கூட இருக்கிற உறவுகள், அவர் நமக்கு அருளின கிருபா வரங்கள், தரிசனங்கள், வல்லமை, ஜெபத்தின் நேரங்கள், ஊழியத்தின் பாதையை குறித்து உட்கார்ந்து அமர்ந்து இந்த வருஷத்தின் ஆரம்ப மாதத்துக்குள்ளே நம்மளை நல்ல சர்வீஸ் பண்ணிட்டோம்னா பிப்ரவரியிலிருந்து பார்த்துக்கோங்க, ஒரு ஆசீர்வாதமான ஊழியத்தை நமக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்பிக்கையோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த அருமையான எரேமியாவை தேவன் லான்ச் பண்ணார். முற்றிலும் பின்மாற்றத்துக்குள் போய்விட்ட ஒரு தேசம் அது, கர்த்தரை விட்டு விலகி போன ஒரு காலம் இது. அப்பா அம்மா பிள்ளை எல்லாருமே வானராக்கினிக்கு அப்பம் சுட்டுறதுக்கு அப்பா மாவு பேசிக்கிட்டு இருப்பாரு, அம்மா ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இருப்பாங்க, பிள்ளைங்க விறகு பொறுக்க போயிருப்பாங்க. இறைமையால தான் நீங்க படிச்சா தெரியும். பிள்ளைங்களை எங்க அனுப்பியிருக்காங்க? விறகு பொறுக்க அனுப்பியிருக்காங்க. எதுக்கு?
புளிப்பில்லாத அப்பம் செய்யறதுக்கா? வானராக்கினிக்கு அப்பம் சுடுறதுக்கு. அப்பா மாவு பேசிட்டு இருக்காரு, அம்மா ஸ்டவ் பற்ற வச்சுட்டு குடும்பமா வானராக்கினிக்கு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற நாட்களில தான் எரேமியாவை தேவன் லான்ச் பண்ணார். இப்படிப்பட்ட ஒரு காலத்துல தான் எரேமியாவை அவர் லான்ச் பண்றார். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. கடுமையான இடங்களிலெல்லாம் ஆண்டவர் வல்லமையான ஊழியர்களை வச்சிருப்பார். இஸ்ரவேல் அதை விட ரொம்ப மோசமான ஒரு பகுதி, விக்கிரகத்தில் மூழ்கி போன பகுதி. அங்கதான் யாரை வச்சார்? எலியாவையும் எலிசாவையும் நார்த்தன் கிங்டம்ல தான் வச்சார், வட திசையில தான் வச்சார். அவங்க நினைச்சு, ஐயா யூதேயாவுக்கு அனுப்பக்கூடாது, அங்க நல்ல ஆலயம் இருக்கு, நல்ல அங்கே போய் ஊழியம் செய்வோமா, எங்களை இங்க கொண்டு போய் ஊழியத்தில் வச்சிருக்கீங்களேன்னு சொன்னாங்களா? 2 பேரும் அடிச்சு முழங்கி அக்கினையெல்லாம் கொண்டு வந்து தேவனே கர்த்தரே தேவன் என்று மண்டியிட வச்சுட்டு தான் பரலோகம் போனார் எலியா. பிரைஸ் எல்லாம். அதனால நம்முடைய இன்றைக்கு இருக்கிற இந்த கால சூழ்நிலைகள் கடுமையானது தான், இன்னும் கடுமையாகத்தான் போகிறது, இன்னும் கடுமையாகத்தான் போகிறது. நிறைய தீர்க்க தரிசனங்கள்லாம் வந்திருக்கு. நான் பெரிய ஆட்கள் சொன்ன தீர்க்க தரிசனம் கேட்கறதே கிடையாது, ஏன்னா அது ஒரு நாள் நடக்க போறது இல்லை. பெருந்தலைகள் சொல்ற தீர்க்க தரிசனத்துக்கு கேமரா தான் சுத்தி இருக்கும், ஆனா அந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் ஒரு நாள் நடந்ததில்லை. கோல்டன் இயர் அப்படின்னு சொல்லுவாரு, பூரா கொரோனாவா இருக்கும். இந்த ஆசீர்வாதமான தமிழ்நாடு சொன்ன பூரா அங்கங்க அடி வாங்கிட்டு இருப்பாங்க. அதனால அதெல்லாம் வேண்டாம். ஒரு எளிய பாஸ்டரோட தீர்க்கதரிசனம் சொன்னாருன்னா நான் அதை அப்படியே கேட்டுக்கிடுவேன். அவர் கண்டிப்பா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருந்து வாங்கிடுற உண்மையான தீர்க்க தரிசனம்ப்பா. என்னுடைய பழக்கம், நீ கோச்சிக்கிடாதீங்க. பிரைஸ் எல்லாம். இன்றைக்கு நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, கடுமையான நாட்கள் தான் இந்தியாவுக்கு, போராட்டமான காலங்கள் தான். தோழர் கம்யூனிஸ்ட் தலைவர் தோழர் நல்லக்கண்ணு என்ற ஒரு அருமையான ஐயா, அவர் புத்தாண்டு வாழ்த்து சொல்லும் போது போராட்டம் நிறைந்த ஆண்டின் நல்வாழ்த்துக்கள்னு சொல்றார். கம்யூனிஸ்டுக்காருக்கு என்ன செய்து தீர்க்க தரிசனம் வருது பாருங்க. அவருக்கு பேர் என்ன பேரு? நல்ல கண்ணு தானே. தமிழ் இந்தியாவை பார்த்து அவருக்கு ஒரு தரிசனம் கிடைச்சிருக்கு. அவங்க அம்மா நல்ல ஆண்டோடைய பிள்ளை, அவங்களுடைய மிஸ்டர்ஸ் நல்ல கண்ணுடைய மிஸ்டர்ஸ் நல்ல விசுவாசி. அதனால ஒருவேளை அந்த அம்மா ஜெபம் பண்ணி அவருக்கு ஒரு தரிசனம் கிடைச்சிக்குமான்னு தெரியல. பிரைஸ் எல்லாம். சரி, இருக்கலாம். போராட்டங்கள் நிறைந்த இந்த நாட்கள் தான், ஆனால் தேவன் நம்மை லான்ச் பண்ணி இருக்கிறார். தைரியமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த எரேமியாவை அந்த கடுமையான நாட்களிலே, பின்மாற்றத்தின் நாட்களிலே, தேசம் தேவனை விட்டு கீழ்ப்படிய மறுத்த நாட்களிலே, பூர்வ பாதைக்கு வாங்க என்று சொல்ல போது நாங்கள் வரவே மாட்டோம் என்று தங்கள் சொந்த பாதையிலே போன நாட்களிலே, காயங்களுக்கு கீலேயாத்திலே பிசின் தைலம் இருக்கிறது, உன் காயங்கள் ஆற்றுவதற்கு இந்த தைலத்தை வாங்கு என்று சொன்ன போது அந்த தைலம் எங்களுக்கு வேண்டாம் என்று காயங்களோடே வாழ்ந்த, சுஸ்தமாகாமலே வாழ்ந்த அந்த நாட்களிலே தான் எரேமியாவை தேவன் எழுப்பினார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அந்த எரேமியாவுக்கு தேவன் செய்தது என்னவென்று உங்களோடு கூட நான் சொல்லி, அதைத்தான் நமக்கு செஞ்சிருக்கிறாரு. நாமளும் செஞ்சு எரேமியா போல வெற்றி ஊழியம் செய்வோம். முதலாவது அவர் ஆண்டவர் பேசிய முதல் வார்த்தை என்னவென்றால், 4, 5 வசனங்களை வாசிப்போம். அல்லேலூயா. முதலாவது தேவன் எரேமியாவுக்கு இவ்வளவு பெரிய வேலையை அவனுக்கு கொடுத்ததற்கு தேவன் செஞ்ச ஒரு காரியம் என்னவென்றால், அவன் பிறந்த பின்பு அல்ல, பிறக்கும் முன்னே அவனுக்காக தேவன் பெரிய காரியங்களை அவனுக்கு செய்து முடித்து விட்டான். கரங்களை வைத்தலையில சொல்லுவீங்களா? நம்ம பார்க்கும் திட்டங்கள், நம்ம பார்க்கும் ஊழியங்கள், என் அன்பு ஊழியரே,
உங்களுக்கு முன்பதாக இருக்கிற இந்த கடினமான பாதை அல்லது ஊழியத்திலே உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த பொறுப்புகள், இவளை குறித்து நீங்கள் எவ்வளவு கலங்கவோ பயப்படவோ பின்வாங்கவோ திகைக்கவோ வேண்டாம். ஏனென்றால் இந்த ஊழியத்துக்காக நீங்கள் பிறக்கும் முன்பதாகவே தேவன் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் பிறக்கும் முன்னே அவர் என்னை தாயின் கற்பத்தில் இருந்து உருவாக்கும் முன்னே, தாயின் வயிற்றிலே நான் உருவாகும் முன்னே, என்னை அவர் அந்த கற்பத்திலிருந்து நான் வெளியே வரும் முன்னே என்னை அவர் பரிசுத்தம் பண்ணிவிட்டார். sanctification of God. எரேமியாவுக்கு தேவன் செய்த ஒரு பெரிய நன்மை, அவன் பிறந்த பின்பு போய் படிச்சு ஜெபம் பண்ணி பெரிய அபிஷேகத்தெல்லாம் பெற்றுக்கிட்டு வர்றதுக்காக அவனை விடல. He sanctified him before he was born. அவன் பிறக்கும் முன்னே அவனை பரிசுத்தம் பண்ணிவிட்டார். அல்லேலூயா. அவன் பிறக்கிறதுக்கு முன்னாலே அவனை அவர் பிரத்யேகமாக அவருக்காக பிரித்தெடுத்து விட்டார். பிறக்கும் முன்பதாகவே அவனை பிரித்தெடுத்து விட்டார். என் அன்பு ஊழியரே, நீங்கள் ஊழியத்தின் அனுபவத்தை குறித்து சாட்சி சொல்லும் போது, நான் 23வது வயசுல ஊழியத்துக்கு வந்தேன், நான் 15வது வயசுல ஊழியத்துக்கு வந்தேன், நான் 50வது வயதுல ஊழியத்துக்கு வந்தேன் என்று நமது சாட்சி இருக்கலாம். ஆனால் ஆண்டவரிடத்துல நம்மை குறித்த சாட்சி கேட்டா, நீ பிறக்கிறதுக்கு முன்னாலே நான் உன்னை சாங்டிபிகேஷன் பண்ணி விட்டான்பா. பிரைஸ் தி லார்ட். பிறக்கும் முன்னே என்னை அவர் உருவாக்கி விட்டார். நான் பிறக்கும் முன்னே என்னுடைய ஊழியத்துக்காக அவர் ஒரு விசேஷித்த காரியத்தை செய்து விட்டார். நம்முடைய தைரியம் எது? இப்பொழுது பிறந்த பின்பு நமக்கு கிடைத்திருக்கிற காரியங்கள் அல்ல. எனது தைரியம் எது? நான் பிறக்கும் முன்னே எனக்காக தேவன் செய்ததுதான் என்னுடைய ஃபவுண்டேஷன். எல்லாரும் சந்தோஷமா எல்லையில செல்வோம். இன்னைக்கு மனிதர்கள் உங்களை பகைக்கலாம், உங்களுக்கு ரெகக்னிஷன் கொடுக்காம இருக்கலாம், உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். டோன்ட் பாதர் அபவுட் எனிதிங். எதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் நாம் பிறக்கிறதுக்கு முன்னாலே அவருடைய தீர்க்க தரிசியாக, அவருடைய மெய்ப்பனாக அவர் என்னை அவருக்காக பரிசுத்தம் பண்ணினார் என்றால் என்ன? அவர் என்னை பிரித்து எடுத்து விட்டார். எல்லாரும் அலையில சொல்லுவோமா? என் அன்பு ஆண்டவருடைய ஊழியர்களே, இந்த காலை நேரத்தில் நீங்க பிறக்கும் முன்னாலேயே உங்களை பரிசுத்தப்படுத்தி வேறு பிரித்து விட்டபடியால் இன்னைக்கு நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் அவருக்காக நிக்கிறோமா? நம்மளை இந்த உலகமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாலே அவர் நம்மை அவருக்காக எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ், நமக்கு ஒரு ஊழியம், நமக்கு ஒரு காரியங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவர் பச்சை அந்த பரிசுத்த பாதையில அவருக்கானவர்களாக பிரித்தெடுக்கப்பட்டவனாக நீங்கள் நிற்கிறீர்களா? பவுல்கிட்ட கேட்டா அவர் அப்படிதான் சொல்றாரு, தேவனுடைய சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். I am separated for his gospel. நெஞ்சை நிமிர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க, நான் இந்த உலகத்துல யாருக்காகவும் அல்ல, என்னை நேசிக்கிற யாருக்காகவும் அல்ல, என்னில் அன்பு கூறுகிற யாருக்காகவும் அல்ல, நான் 100% தேவனுக்கானவன். நான் 100% தேவனுக்கானவன். அந்த ஒரு மேன்மை பாராட்டுதலை ஊழியர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். பவுல் அடிக்கடி சில காரியங்கள் மேன்மை பாராட்டுவார் இல்லையா? பூஸ்ட், அவருக்கு பூஸ்ட் பண்ணுவார். அதுல இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், மேன்மை பாராட்ட வேண்டியது தேவன் என்னை இந்த உலகத்துல நான் பிறக்கும் முன்பதாகவே அவர் என்னை அவர் அவருக்கா எடுத்துட்டார். அல்லேலூயா. அவருக்கானவர்களாக நாம் இருக்கும்போதுதான் தேவன் நமக்கு ஒரு பெரிய நம்ம அவருக்கானவங்க என்பதை நிரூபிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில காட்டணும். பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக, மனிதர்களுக்காக, பெருந்தலைகளுக்காக என்னுடைய அந்த ஸ்தானத்தை விட்டு, அவருக்கானவன் என்ற ஸ்தானத்தை விட்டு இம்மி அளவும் இறங்குவேனால்
எனக்கு கொடுத்த அந்த என்னை லான்ச் பண்ணதுல நான் தோல்வி அடைந்து விடுவேன். பிரைஸ்லா. இன்னைக்கு நிறைய பேர் தோல்வி அடைஞ்சது லான்ச் பண்ண நோக்கம் இல்லாம போனது காரணம்னா, ராஜாவாக்கின தேவனை விட்டுட்டு ராஜா ராஜான்னு சொன்னவங்களுக்காக போயிட்டான் பாருங்க சவுலு. அவரை ராஜா ஆக்குனதே தேவன், ஆனா யாரு பக்கம் நின்னா? ராஜா ராஜான்னு சொல்றானுங்கள மக்கள், ஜனங்களுக்காக பயந்து போய்விட்டான். அவனுக்கு கொடுத்த என்ன லான்ச் பண்ணாரு? அமலேக்க சங்காரம் பண்ணு. இதுதான் அவனுக்கு கொடுத்த மிஷன். சண்டைக்கு போற அமலேக்க நீயே சங்காரம் பண்ணு. ஆனா சங்காரம் பண்ணல. எதுக்காக? ஜனங்களுக்காக. ஜனங்களுக்காக அவன் தேவன் கொடுத்த லான்ச் பண்ண நோக்கத்தை விட்டுட்டு சங்காரம் பண்ணாம ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்துட்டான். இந்த காலை நேரத்தில், இந்த வருஷத்துல தேவன் தேடும் நபர்கள் யார் தெரியுமா? தேவனுடைய திட்டம் முழுமையாக நிறைவேறுவதற்காக தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவுகிறது. எதற்காக தெரியுமா? தேவன் உன்னை தாயின் கருவிலே பரிசுத்தம் ஆக்கினார் அல்லவா, அந்த இடத்திலே கடைசி வரைக்கும் நிற்பாயானால் நீதான் அவருக்கு தேவையான ஒரு பாத்திரம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா செல்வம். ஒருவேளை ஜனங்களோடு கலந்திருந்தால், ஒருவேளை ஜனங்கள் உனக்கு கொடுத்த ஊழியத்திலே நீ ரொம்ப மும்முரமாக இருந்தால், withdraw yourself, நீ அங்கிருந்து வெளியே வா. ஆண்டவர் கொடுத்த ஊழியமா, இந்த உலக மக்கள் கொடுத்த ஊழியமா, நேசிக்கர்கள் கொடுத்த ஊழியமா? கர்த்தர் கொடுத்த ஊழியத்துல நம்ம நிலைத்து நிற்கும் போதுதான் அவருடைய அந்த பர்பஸ் என் வாழ்க்கையில் என்ன செய்யும்? நிறைவேறும். பாஸ்டர்ஸ் ஆமேன் சொல்வீங்களா? ஆமேன் சொல்வீங்களா? அவனுக்கு கொடுத்த அந்த பொறுப்பு என்ன? எதுக்காக லான்ச் பண்ணாரா? பெரிய வேலைப்பா. நீங்க பாருங்க 10ஆம் வசனத்தை பாருங்க. 1:10. இப்படி நம்மகிட்ட சொன்னோம்னா, ஏசப்பா கொஞ்சம் இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன்ட்டு ஆளை என்ன செஞ்சிருவோம்? ஆப்சென்ட் ஆயிடுவோம். இது பெரிய ப்ராஜெக்ட். அவன் என்ன சொல்றான்? ஐ எம் a little child அப்படின்னு சொல்றான். அதுக்கு முந்தின வசனம் சொல்றான், ஆண்டவரே நான் சிறு பிள்ளையா இருக்கேன், எனக்கு பேச தெரியாது, நான் ஒரு சின்ன பையன்யா, நான் ஒரு சிறு பிள்ளை. லார்ட் ஐ எம் a little child. அந்த லிட்டில் சைல்டுக்கு தேவன் கொடுத்த ப்ராஜெக்ட் என்ன? டு ரூட் அவுட், டு புல் டவுன், டு டெஸ்ட்ராய், டு த்ரோ டவுன் அண்ட் டு பில்ட் அண்ட் பிளான்ட். பாருப்பா, நீ பிடுங்கணும், இடிக்கணும், அழிக்கணும், கவிழ்க்கணும். இதெல்லாம் ஒரு சிலர் கொஞ்சம் சந்தோஷமா செஞ்சிருவாங்க. இந்த ஊழி நிறைய யாரெல்லாம் அங்க இருந்து சபையிலிருந்து பிடுங்கணுமா புட்டிங்க எரிஞ்சிடும். கர்த்தருடைய நாமத்தினால சொல்ல வெளியே போ, கவிழ்த்துருவாங்க. பிடுங்கவும், கவிழ்க்கவும், அழிக்கவும், இடிக்கவும், இதெல்லாமே இது இப்போதைக்கு நம்ம கண்ணில் தெரிகிற ஒரு பெரிய வாகனம் இதுதாங்க. ஆங்காங்கே நமக்கு வெளியில தெரியுது. ஜேசிபி தான் தெரியுது வெளியில. என்ன ஊர்ல எல்லா இடங்களிலும் முந்தி ஜேசிபி எப்பயாவது ஒரு எதுக்காவது ஒரு வரும். இப்ப ஊர்ல சாதாரண டிராக்டர் மாதிரி ஓடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. அங்கங்க இடிக்க, அள்ள, கவுக்க பார்த்துருப்போம். எங்க விருந்தில் இப்ப ரொம்ப சாலை விஸ்தாரம் பண்ற வேலை நடக்குது. கலெக்டரேட்ல இருந்து பாண்டியனர் வரைக்கும் எங்க பார்த்தாலும் புல்டோசர் வந்துதான் நிக்குது. பெரிய பெரிய மரங்கள்லாம் புடுங்கி போடுது, பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் உடைச்சு நொறுக்குது. இது ஒரு புல்டோசர். இப்ப எரேமியாவை எப்படி லான்ச் பண்ணியிருக்கிறாரு? பயப்படாம சொல்லுங்க, புல்டோசர். நம்ம ஸ்பிரிச்சுவல் புல்டோசர்ஸ். அந்த வேலையெல்லாம் எனக்கு வேண்டாம் சாமி, அந்த வேலையெல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே.
நான் ஒரு சின்ன பிள்ளைன்னு சொல்றீங்களா? தெரியாதுன்னு சொல்றீங்களா? உங்களை ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு அழைச்சிருக்கிறதுனால உங்களால ஆண்டவர் எதை பிடுங்குன்னு சொல்றாரோ அதை பிடுங்கி போட வல்லமை தருவார். எதை கவிழ்க்கணுமோ அதை கவிழ்த்து போட, சத்துனுடைய ராஜ்யங்களை அழிப்பதற்கு, சத்துனுடைய வேர்களை உங்கள் பகுதியிலிருந்து வேர்களை பிடுங்கி எறிவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு சத்தம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ப்ராஜெக்ட் தந்தவர் பவர் தருவார். அல்லேலூயா. அத்தோடு கூட இன்னொன்றையும் கொடுத்தாரு. நீதான்ப்பா கட்டணும், நீதான்ப்பா நாட்டணும். டு பில்ட் அண்ட் டு பிளான்ட். அன்பு ஊழியரே, இந்த வருஷத்துல நீங்க அநேக சபைகளை கட்ட வேண்டும். அன்பு ஊழியர்களே, நீங்கள் அநேக சபைகளை நாட்ட வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு எரேமியாவுக்கு தந்த அந்த ப்ராஜெக்டை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அனுப்புவதற்கு இன்றைக்கு நம்ம தலைவர் எழுந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதற்காக அவர் அவனை லான்ச் பண்ணினார், அதற்காக அவர் அவனை எம்பவர் பண்ணினார், அதற்காக அவர் அவனை எக்யூப் பண்ணினார். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வார் என்றால் சும்மா அனுப்ப மாட்டாரு. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லியவர் அவன் பட்டயத்தை யாருடைய பட்டயமாக மாற்றினார்? கர்த்தருடைய பட்டயமாகவே மாற்றினார். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய தாசர்களே, கர்த்தர் உங்களை உங்கள் தாயின் கருவிலேயே பரிசுத்தம் பண்ணிட்டாருன்னா அவருக்காக நீங்க பரிசுத்தமா வாழுங்க. பி ஹோலி, பி ஹோலி. அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்க. ஊழியத்தினுடைய ஆதாரமே இதுதான். பரிசுத்தத்தில் தான் அவர் மேல ஊழியத்தை கட்டணும். ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஆரோனுடைய நெற்றியில ஒரு அருமையான பட்டம் இருந்தது. அது என்னவென்றால் கர்த்தருக்கு பரிசுத்தம், ஹோலினஸ் அன்டு காட். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வேலையெல்லாம் முடிந்தது. கடைசி வேலை இதுதான். இந்த ஆசாரியனுடைய நெற்றியில வைக்க வேண்டிய அந்த பட்டம் வேலை தான் கடைசி வேலை. அந்த வேலை செஞ்சதுக்கு அப்புறம்தான் வேலையே முடிந்ததுன்னு நம்ம யாத்திராமத்தில் வாசிக்கிறோம். எப்ப வேலை முடியும்? நெத்தியில எது வரணும்? உங்க நெத்தியில் என்ன எழுத்து இருக்கணும்? கர்த்தருக்கு பரிசுத்தமானவன். அப்படின்னா நான் கர்த்தருக்கு பரிசுத்தமானவன், கர்த்தருக்கு மட்டும்தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகவே இந்த அருமையான வருஷத்துல எத்தனை பேர் உங்களை அங்குமே உங்க கையை பிடிச்சி இழுத்தாலும் நீங்களோ பிரியமானவர்களே நான் கர்த்தருக்கு பரிசுத்தமானவன் என்ற அந்த ஸ்தானத்தில் நிற்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க நல்லவராயிருக்கிறார். அடுத்து அவனுக்கு அவர் செஞ்ச ஒரு காரியம் என்னவென்றால் கையை நீட்டி அவனை தொட்டு என்று 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வாசிப்போம். அல்லேலூயா. அவருடைய கரத்தை நீட்டி அவனை தொட்டார். அதுக்காக இன்னொரு தடவை ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புகிறேன். இன்னும் ஒரு விசை. டச்சிங் ஆஃப் த லார்ட். தேவனுடைய தொடுதல் எரேமியாவுக்கு பலன். என்னோடு ஆமேன் சொல்லுவோமா? எரேமியாவை சிறு பிள்ளைதான் என்று பயந்தவனை ஒரு பெரிய வேலையை அவனுக்கு கொடுத்த போது அவர் கொடுத்த ஒரு கிஃப்ட் என்னன்னா ஆண்டவருடைய தொடுதல்யா. ஆண்டவருடைய தொடுதல். ஆண்டவருடைய தொடுதல் ரொம்ப 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 விசேஷமானது, ஊழியர்களுக்கு அவசியமானது. அல்லேலூயா. நான் ஒரு புதிய காரியத்தை பேச வரவில்லை. நீங்கள் அடைந்ததும் அடைய வேண்டியதுமானதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஊழியக்காரியானாலும் ஊழியக்காரரானாலும் நம்முடைய ஊழியத்தில் நம்முடைய அவசிய தேவை வேதாகம கலாசாலை பட்டம் அல்ல, நமக்காக கிடைத்திருக்கிற ஒரு பெரிய சபையும் அல்ல, நமக்கு கிடைத்திருக்கிற புகழ்ச்சியும் அல்ல,
நமக்கு கிடைத்திருக்கிற அனுகூலமான காரியங்களும் அல்ல. நமக்கு தேவை, ஒவ்வொரு ஊழியனுக்கும் தேவை, நான் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து சொல்லுகிறேன், ஒவ்வொருவருக்கும் பெர்சனலா தேவனுடைய தொடுதல் தேவையாக இருக்கிறது. அதை வைத்துதாயா உங்களுடைய வாழ்க்கைய ஊழியத்தை ஆண்டவர் ஷைன் பண்ண வைப்பார். தேவனாலே தொடப்பட்டவங்க ஊழியம் எப்படி இருக்கும், தேவனாலே தொடப்படாதவங்களுடைய ஊழியம் எப்படி இருக்கும்னு லென்ஸ் வச்சுலாம் பார்க்க வேண்டியதில்லை. எல்லாருக்கும் பட்டவர்த்தனமா தெரியும். பிரைஸ் தி. என் அன்பு ஊழியரே, நீங்க தொடப்படுங்க. தொடப்பட்டால் அந்த தொடுதலிலே நீங்கள் அங்குமங்கும் போகாம தொடுதலுக்குள்ளே இருங்க. இந்த நம்ம செய்கிற பணி சாதாரணமான பணி அல்ல. இது இருளின் ராஜ்யத்தை இடித்து அழித்து கவிழ்த்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டவும் நாட்டவுமான ஒரு ராஜரீக பணி. அல்லேலூயா. கிங்ஸ் ஒர்க், கிங்டம்ஸ் ஒர்க். ராஜாவின் பணி, ராஜ்யத்தின் பணி. அல்லேலூயா. நம்ம செய்யறது ராஜாவின் பணி, ஒரு ராஜ்யத்தின் பணி. நாம் ராஜாவின் வேலைக்காரர்கள், ராஜ்யத்தின் வேலைக்காரர்கள். நமக்கு தேவை அவருடைய டச் வேணும். அப்படி தொட்டவங்களுடைய வார்த்தை ஃபயரா இருக்கும். அவங்க தொட்டவங்களுடைய லைஃப் ரொம்ப ஷைனிங்கா இருக்கும். அல்லேலூயா. அது ஒரு நாளும் மந்தமா இருக்காது. அது ஒரு நாள் இந்த உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகாது. அது ஒரு நாளும் தோல்வியை சந்திக்காது, அல்லது தோல்வியிலேயே இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு கூடி வந்திருக்கிற நிறைய முகங்கள் எனக்கு புது முகங்கள், ஒரு சிலர் நெருங்கிய முகங்கள். யாருக்காவது இந்த வார்த்தை பிரயோஜனமா இருந்துச்சுன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். நீங்க தொடப்படணும் ஐயா. ரொம்ப பேசாதீங்க, தொடப்படுங்க. ரொம்ப ஓடாதீங்க, தொடப்படுங்க. ரொம்ப பெருமை பாராட்டாதீங்க, தொடப்படுங்க. ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கேளுங்க, லார்ட் டச் மீ, லார்ட் டச் மீ. நீங்க தொட்டாதான் எந்திரிப்பேன் அப்படின்னு அவரு பாதத்துல முழங்கால நில்லுங்க. அவர் தொட்டுட்டாரா, இந்த வருஷம் அவங்க ஊழியத்துல இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். கரங்க உயர்த்தி அல்ல செல்வோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த தேவனுடைய தொடுதல்கள் வேத புத்தகத்தில் நிறைய உண்டு. நீங்களும் பிரசங்கித்திருக்கலாம். டச்சிங் ஆஃப் த லார்ட் என்ற தலைப்பில் நீங்க கூட பேசியிருக்கலாம். நான் அதை ஞாபகம் ஊட்டுகிறேன், அவ்வளவுதான். ஏசாயாவை தேவன் தொட்டார். அவன் உசியா ராஜா மரணமடைந்த நாட்களிலே ஒரு பெரிய பாரத்தோடு இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கண்களை ஏறெடுத்தவனாக ஆலயத்தில் போய் தங்கி அவன் ஜெபம் பண்ணிட்டு இருந்த போது அவனுக்கு தேவனுடைய தரிசனம் கிடைத்தது. கர்த்தரை அவன் பார்த்தான். அப்போது அவர் ஒரு அபயம் எடுக்கிறார். ஏசாயா புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து படிக்க கேட்கிறேன். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் நடுவிலே வாசமாக இருக்கிறவன். என் கண்கள் கர்த்தரை கண்டதே, சேனையின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. ஒரு பெரிய தரிசனம் வந்த போது அவனுடைய அவல நிலைமையை அந்த பிரசன்னம் அவனுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தது. இன்னைக்கு நிறைய பேர் பர்வதத்துக்கு போறேன் வர்றேன்னு அடிக்கடி போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க, டவுன் பஸ்ல போற மாதிரி.
பரலோகத்துக்கு போனேன். அங்கே ஆண்டவர் ஒரு தண்ணியை எடுத்து சின்ன பிள்ளைங்க மேலே அடித்தார். ஏசுனார் தண்ணியை எடுத்து விளையாண்டுக்கிட்டு இருக்காராம் பரலோகத்தில். ஒரு ஆள் சொல்கிறார், என் காருக்கு முன்னால் வந்து உட்காந்துக்கிட்டாருன்றான். எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பாயாசம் கேட்டாருன்றான். இவங்களெல்லாம் சட்டையை இப்படி பிடிச்சி ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சி தேவ தூஷணம் சொல்றியா, வாயை பொத்துறா. ஒரு முஸ்லீம் நான் அல்லாஹ் பார்த்தேன்னு சொன்னா உயிரோடு இருக்க முடியாது. கொன்னே விடுவாங்க, வாழை இப்படி தூக்கிடுவாங்க, இறைச்சி கடையில் தூக்கின மாதிரி. அல்லாவுக்கு அவங்க அவ்வளவு வைராக்கியமா இருக்காங்கய்யா. நம்ம ஏரியாவில் நான் பிதாவை பார்த்தேன். ஏசுனாரு பிதாவை ஒருத்தனும் பார்க்க முடியாதுன்ட்டார். நான் பிதாவை பார்த்தேன். இவன் பார்த்த பிதா யாருன்னு தெரியல. இவருடைய டிவியை சிடியை பரலோகத்தின் டேபிள்ல இருக்க பார்த்துருக்கார். எதோட ஹாலிவுட் சினிமாக்கள் வீடியோவோட சேர்த்து இவருடைய சிடி இருந்திருக்கு. அது மாதிரி வெளியிடுப்பா அப்படின்னு ஆலோசனை கொடுத்து அனுப்பினாராம் இந்த ஐயாவை. இவங்களெல்லாம் நம்ம ஒருத்தராவது கண்டிக்கிறோமா? நானும் இங்கே தான் கண்டிக்க முடியும், வேற எங்கேயும் கண்டிச்சு எனக்கு ஃபோன் கால் வந்துடும். ஊழியர்களாகி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒருத்தர் கூட நம்ம எஜமான குறித்த அவர் சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கிற நம்ம நாய்கள்லாம் குலைக்க மாட்டேங்குமே. நம்ம எஜமான் போடுற சாப்பாடை சாப்பிட்டுட்டு குலைக்கலைன்னா, என்னை ஒருத்தர் வந்து நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசுறீங்க, உங்களுக்கு இதுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு அப்படின்னு என்கிட்ட ஒரு ஊழியர் சண்டையை போட்டார். அப்போ சொன்னேன், ஏப்பா எனக்கு அதிகாரம் கிடையாதுப்பா, நான் இந்த தலைமுடியிலிருந்து பாதை வரைக்கும் எல்லாமே ஏசுனார் கொடுத்த சாப்பாட்டில் தான் நான் இருக்கேன். அவருடைய சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு அவர் ஒரு டீக்ரேட் பண்ணும்போது நான் என் வாய் பேசாமல் இருக்கேன். நான் ஊமையான நாய் இல்லைப்பா, நான் குலைக்கிற நாய்ப்பா. சத்தியத்தின் காவலாளிகள் நாம. உங்களையும் என்னையும் தான் ஆண்டவர் அந்த ட்ரஸ்ட்ல நம்மளை ட்ரஸ்டியா போட்டிருக்காரு. பவுல் சொல்றார், சத்தியத்துக்கு நம்ம எல்லாரும் யாரு? ட்ரஸ்டி. நம்மளாம் யாரை ட்ரஸ்டியா போடுவோம்? ரொம்ப நம்பகமான ஆள் தானே போடுவோம் இல்லையா? அது மாதிரி உங்களை என்னையும் நம்பி ட்ரஸ்டியா சேர்த்திருக்கிறார். அவரு மேனேஜிங் ட்ரஸ்டி, நம்ம இருக்கிற ஒரு ட்ரஸ்டி. நம்ம ட்ரஸ்டினுடைய பைலாவை ஒருத்தர் மீறும் போது நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா என்னை ட்ரஸ்டியா சேர்த்ததுக்கு எந்த ஒரு நன்றியுமே இல்லாம போயிடும். கொஞ்சம் குலைப்போம், அடி வாங்குவோம். இந்த ஏசாயா கர்த்தரை அவன் பார்த்தபோது தன்னை பார்க்கக்கூடிய ஒரு தரிசனம் கிடைத்தது. ஐயோ, நான் ஆண்டவரை பார்த்துட்டேன், ஆனா நான் யாரு? அசுத்த உதடுகள் உள்ள மனிதன். என்னுடைய சொசைட்டி எது? அசுத்த உதடுகள் உள்ள சமுதாயத்தில் வாழ்கிறேன். அதான் அர்த்தம். நான் என்னுடைய உதடு அசுத்த உதடு. நான் ஐ ஆம் அன்கிளீன். மை சொசைட்டி இஸ் அன்கிளீன். என்னுடைய சுற்று வட்டாரமே அசுத்தம். அங்க இருக்கிற நான் உம்மை பார்ப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய அவல நிலைமையை குறித்து அவன் கதறும் போது ஆண்டவர் பலிபீடத்திலிருந்து ஒரு நெருப்பு தழலை எடுத்துட்டு கொண்டு ஒரு தூதன் அவருடைய நாவை தொட்டான். அல்லேலூயா. 6 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து அதனால் என் வாயை தொட்டால் அவனுடைய நிலைமையை அந்த தொடுதல் மாற்றுகிறது அல்லவா? என் அன்பு ஊழியரே, நம்முடைய சொசைட்டி அப்படித்தான், அன்கிளீன் சொசைட்டில தான் வாழ்றோம். அவங்கள போலதான் நம்முடைய லைஃப் ஸ்டைல். நம்ம கோயில்பட்டியில் இருக்கிறவர் கொங்கு மண்டலத்தில் போய் ஒரு 2 வருஷம் வேலை பார்த்து வந்தாருன்னா என்னங்கங்க பாரு, என்ன கோயம்புத்தூர் பாஷை. கோயில்பட்டியில் இருக்கிறவர் சென்னையில் போய் 2 வருஷம் வந்தேன்னா என்னப்பா அப்படிம்பாரு.
அந்த சொசைட்டினுடைய இன்ஃபெக்ஷன் நம்முடைய உதட்டுக்கு வந்துடுதில்ல. நம்முடைய வாழும் சமுதாயத்தின் தொற்று ஒவ்வொரு மனிதனுக்கும் கடந்து கண்டிப்பாக அதை காமிச்சது தான் தேவ தரிசனம். ஏசாயா பார்த்த தரிசனத்தில் அவனையும் அவனுடைய இன்ஃபெக்ஷன் எங்கிருந்து வந்ததையும் அவன் கண்டான். என்னுடைய மக்கள் சுற்றிலுமே அவங்க சரியில்லைப்பா, நான் அவங்ககிட்ட தான் பால் வாங்குறேன், குடிச்சிக்கிட்டு இருக்கேன், அவங்ககிட்ட நான் கடைக்கு போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், அவங்களுடைய கல்யாண வீட்டுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அது அப்படியே என்கிட்ட என்ன செஞ்சது அப்படியே வந்து இன்னைக்கு விசுவாச வாழ்க்கையில் ஊழியர்கள் வாழ்க்கையில் எவ்வளோ இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. யோசித்து பாருங்க. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பெந்தகோஸ்தே சபை இன்னைக்கு அப்படி இருக்கா? இன்ஃபெக்ஷன் ஆகி போய் கிடக்கு. பிரைஸ்லா. அதுக்காக நம்ம எல்லாரும் என்ன செய்ய வேண்டியிருக்கு? இந்தியா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நம்ம ரட்சிக்கப்பட வேண்டியிருக்கு. சாது ஸ்டீஃபன் ஒரு ஐயா இருந்தார், கர்த்தருக்குள் மரித்து விட்டார். அவர் ரொம்ப நேசிப்பேன், அவரும் என்னை நேசிப்பார். அவர் ஒரு தடவை சர்ச்சில் வந்து ஊழியர் கூட்டத்தில் செய்தி கொடுக்கும்போது, இந்தியாவை ரட்சின்னு சொல்றீங்களே, நீங்க எப்ப ரட்சிக்க விட போறீங்க அப்படின்ட்டு ஊழியர்கள்லாம் கோபம் வந்து அவரை திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒழுங்கா ஊழியம் செய், இல்லாட்டா கோயம்பேடுல போய் ஒரு பெட்டி கடை வச்சுட்டு பிழைச்சிட்டு போ. பேசிட்டு இப்படி வெளியில வந்தாரு, வளைச்சிட்டாங்க. சென்னையில் நடந்த, அவர் கூட என்னையும் கூப்பிட்டுருந்தார், போயிருந்தேன். வளைச்சிட்டாங்க. யோ தொப்பிய தலப்பாய கலெக்டிருமையா அப்படின்ட்டு. அவர் ஒரு சாது சுந்தர் சிங் மாதிரியே தலப்பா போட்டு காவி உடை அணிந்திருப்பார். எத்தனை சாது ஸ்டீவன் பார்த்துருக்கீங்க? தேங்க்யூ. இன்னைக்கு பாஸ்டர் தனிப்பட்ட முறையில் எனக்கும் என்னுடைய ஃபேமிலிக்கும் என்னுடைய சபைக்கும் தொடுதல் தேவைன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. We are in urgent need of the touch of the Lord. அப்புறம் பாருங்க, உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். உங்க வார்த்தை தானா அது? உங்க பிரசங்கம் தானா அது? எவ்வளவு கிரியை நடக்குது, எத்தனை பேர் அழுகிறாங்க. இன்னைக்கு என்னுடைய பிரசங்கத்தில் நல்லா இருக்குன்னு சொல்றவங்க நிறைய பேர், அழுகிறவங்க தேடுறேன். தலை குனிஞ்சி போறவங்கள தேடுறேன். ஆராதனை முடிஞ்சு வெளியேறதுக்குள்ள கை கொடுத்து, இன்னைக்கு பாஸ்டர் மெசேஜ் பெஸ்ட், நல்லா இருக்கு, குட் குட். என்னைய தொட்டுட்டாருன்னா இந்த குட் சர்டிஃபிகேட் இல்லை, கரெக்டான சர்டிஃபிகேட் நமக்கு கிடைக்கணும். கர்த்தர் என்னோடு பேசினார், என்னை உடைத்தார், நான் மாறுவேன். நான் மாறுவதற்கு நான் தீர்மானம் எடுத்திருக்கிறேன். இதுதான் தொட்டவங்களுடைய செய்தியினுடைய பின் விளைவுகள். இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி நாங்க என்ன செய்யணும்? பிரதர்ஸ், வாட் ஷால் வி டூ? வாட் மஸ்ட் ஐ டூ? அதுதான் கொஸ்டின் ஆஃப் ரிவைவல். எழுப்புதலுடைய கேள்விகள் நம்முடைய சபையில வருவதற்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறேன். நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார்னால எழுப்புதல் என்ன செஞ்சிருச்சுன்னு அர்த்தம், ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஆமீன் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஏசாயாவை தேவன் தொட்டபோது அவனையும் அவனுடைய சுற்று வட்டாரத்தையும் குறித்த ஒரு தரிசனம் கிடைத்து அவன் கதறின போது ஒரு அக்கினியின் தொடுதலை. எங்க இருந்த அக்கினி? From the altar of the Lord. பலிபீடத்திலிருந்து நெருப்பு தழல். A fire flame from the altar of holiest Lord. ஒரு பரிசுத்தமான தேவனுடைய பலிபீடத்திலிருந்து ஒரு நெருப்பு தழல்.
நெருப்பு தழல், நெருப்பு தழல் ஒவ்வொரு ஊழியனுடைய உதடையும் உள்ளங்களையும் தொட்டு நிரூபிக்க வேண்டும். இவன் என்னுடையவன், நான் இவனை லான்ச் பண்ணியிருக்கிறேன் சொல்லிட்டாங்கன்னா கவிழ்க்கலாம், இடிக்கலாம், நாட்டலாம், காட்டலாம். என்னோட இணைந்தாமேன்னு சொல்லுவோமா? எவ்வளவு பெரிய தேவ மனிதன் தானியேல். தானியேல் தேவனோடு நெருங்க நெருங்க நெருங்க, தரிசனங்களிலே நெருங்க நெருங்க நெருங்க, அவனையும் தேவன் தம்முடைய தூதனை கொண்டு தொட்டார் என்று அவர் கூறுகிறார். தானியேல் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனம் என்று எண்ணுகிறேன், படிங்க. 21. அல்லேலூயா. அந்திப்பலி நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். தானியேலுக்கு ஒரு தொடுதல் தேவைப்பட்டது. அந்த தொடுதல் அவனுக்கு தெளிவை உண்டாக்கினது. அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி, அவனுக்கு ஒரு தெளிவு கிடைத்தது. தொடுதல் நமக்கு தெளிவை கொடுக்கும். யாரு அந்த தானியேல்? ராஜாக்களுடைய மறைபொருள் எல்லாம், சொப்பனங்களின் மறைபொருள் எல்லாம் ரிவீல் பண்ணவர். மெனை தெக்கல் என்ன அர்த்தம்னு ஒருத்தனுக்குமே தெரியல. நம்ம ஊர் பாஸ்டர்மார்கள், நம்ம இந்த தற்கால தீர்க்க தரிசன பாஸ்டர்மாரெல்லாம் சொன்னா சொல்லிடுவாங்க, மகனே மகனே திடன்கொள், உன் ராஜ்யம் விரிவடைய போகிறது. தெக்கேல் அட்டி திராசில நெருக்கப்பட்டு அன்னைக்கு நைட்டே ஆள்காலி. இன்னொரு கிங்டம் உள்ள வந்துருச்சு இல்லையா? இன்னொரு ராஜ்யம் உள்ள வந்து அவனை வேட்டி போட்டு ராஜ்யமே மாறப்போகுது. நம்ம ஆள் கையில் கொடுத்தா மகனே மகனே திடன்கொள், உன் ராஜ்யம் விரிவடைன்னு இருப்பாங்க. அவ்வளவு ரெவலேஷன் கிடைச்ச தானியேலுக்கே காபிரியேல் தூதன் வந்து தொட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு என்ன கிடைத்தது? ஒரு தெளிவு கிடைத்தது. ஐயா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாம் தெரிந்தது போல பேசுகிற எத்தனையோ பேரை பார்க்கிறோம். அறிவு பெருத்தவர்கள், அவங்களுக்கு நோவு இல்லையா? நம்ம கேட்கிறவங்களுக்கு தான் நோவு ரொம்ப. அவனுக்கு நோவுன்னா பரவாயில்லையே. ஆனா கிறிஸ்து பெருகினால் அநேகருக்கு ஆசீர்வாதம். நம்மகிட்ட அறிவு பெருக வேண்டாம். இதுதான் பெருகணும், கிறிஸ்து தான் பெருக. என்னோடு இணைந்து கர்த்தரை மையப்படுத்துவீங்களா? இந்த நல்ல வருஷத்தின் துவக்கத்தில் டியர் பாஸ்டர்ஸ், உங்களுடைய உபவாசம் தொடுதலுக்காக இருக்கட்டும், ஊழியத்தின் விரிவுக்காக இருப்பதற்கு முன்பு உன்னை தொடும்படிக்கு அவரோடு போ. அல்லேலூயா. உன்னை தொடும்படிக்கு அவரோடு போ. அந்த தானியேல் புத்தகத்தில் இன்னொரு தடவை கூட அவரை தொட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. நமக்கு நேரம் இல்லாதனால நான் கடந்து போகிறேன். குயவன் அந்த மண் பானையை தொட்டால், எரேமியா 18 கெட்டுப்போன அந்த பாத்திரம் நல்ல அழகாக உருவாகுது. ஊழியக்காரன் அவர் கையில நீங்க அவருடைய தொடுதலை பெற்றால், ஒருவேளை நீங்கள் எங்கோ ஒரு இடத்துல கெட்டு போயிருந்தாலும் அதை திரும்பவுமாக இந்த புது ஆண்டிலே ஒரு வேறே ஆசீர்வாதமான ஒரு கிருபா வரங்களோடு ஒரு நல்ல பாத்திரமாக தேவன் உருவாக்கி கொடுப்பதற்கு குயவனாம் நம்முடைய தேவனுடைய கரத்தின் தொடுதல் நமக்கு தேவை. நமக்கு தேவை. ஒரு பழைய பொருட்களை ஏலம் விட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அதுல ஒரு வயலினை ஏலம் விட்டாங்க. அந்த வயலினை விட்டு தூக்கி பிடிச்சிட்டு 200 ரூபாய் அப்படின்னு, முதல்ல 100 ரூபான்னு சொன்னான். ஒருத்தருக்குமே கேட்கல. இன்னொரு பொண்ணு மட்டும் 200 ரூபான்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் 300 ரூபான்னு சொன்னார். 300 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒரு தரம் 2 தரம் அப்படின்னு சொல்லும் போது, 3ஆவது தரம் சொல்லும் போது ஒருத்தர் எந்திரிச்சு வந்து
அந்த வயலினை வாங்கி மேடையில் போய் அந்த வயலினை அப்படியே தன்னுடைய துவாலையால் அப்படியே தொடச்சி தூசிலாம் தொடச்சிட்டு அந்த வயலினை கையில் பிடிச்சி அப்படி வாசிக்க ஆரம்பித்தாராம். வேலை எடுக்க வந்தவங்கெல்லாம் அப்படியே அந்த வயலிலிருந்து வந்த இசையில் அவ்வளவு கையத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். வாசித்து முடிச்சுட்டு அந்த ஏலம் போடுறவர் கையில் கொடுத்துட்டு கீழே போயிட்டாராம். அந்த ஏலம் போட்டவர் இப்போ 300 ரூபான்னு சொன்னார், 10,000 ரூபான்னு சொன்னார். வாங்கிட்டாங்க. அந்த 300 ரூபான்னு சொன்ன பொண்ணு ஓடி வந்து, எனக்கு 300 ரூபா தானே நான் கேட்டேன், ஏமா நீ 300 ரூபான்னு சொல்லி இதுக்கு மதிப்பு கொடுத்த போது இந்த வயலினுடைய நிலைமை வேற, இப்ப இந்த வயலினுடைய நிலைமை வேற. நீங்க தான் அந்த வயலின். ஒரு அலையில சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை தொட்டுட்டாருன்னா 300 ரூபாய்க்கு மதித்த அந்த இந்த உலகம் உங்களை உயர்ந்து மதிப்பதற்கு அந்த இசை கலைஞனுடைய தொடுதல் அந்த வயலின் மேலே வந்தது உண்மையானால், இந்த நாட்களில் என் மேலும் அவருடைய கரம் தொடப்பட வேண்டும். என் தூசியெல்லாம் தட்டிட்டு அவர் கொடுத்த அந்த திறமையின்படி அவர் வாசிக்க தொடங்கிவிட்டால், என்னை அவர் ஃபாதர் பெர்க்மான்ஸ் படித்தது போல அவருடைய கரத்திலே நான் ஒரு இசை கருவினான் அப்படின்னு என்னை அவர் இசைக்கும் போது, அவர் கையின் தொடுதலிலே நான் இசைக்கப்படும் போது அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக நான் மாறுவேன். கரங்களை உயர்த்தி அல்ல சொல்லுவோமா? இந்த காலை நேரத்தில் நான் இதை சொல்லுவது காரணம், உங்களுக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சையை ஆவியானவர் அனல் மூட்ட விரும்புகிறார். ஜெப அறையிலே போய் கதவை பூட்ட அல்லது உங்களுடைய தனி ஜெபங்களிலே ஆவலோடு எதிர்பார்க்க ஒரு தொடுதலை, ஸ்பரிசத்தை, தேவனுடைய ஸ்பரிசத்தை, தேவனுடைய ஸ்பரிசத்தை ஃபீல் பண்ணணும். வெறும் வார்த்தை அல்ல. பரிசுத்த ஆவியானவர் வார்த்தை வெறும் வார்த்தைகளிலே இருப்பவர் அல்ல. உன் ஜெப வேளையிலே உன் அருகிலே வருபவர். அவர் ஆழ்தத்துவம் உடையவர். அவருடைய தொடுதலை உனக்கு உணரச் செய்வதற்கு உன்னை எப்படி தொடணுமோ அப்படி தொட்டு என்னை என் தேவன் தொட்டார் என்று உன்னை நிச்சயப்படுத்திக் கொள்வதற்கு உனக்கு எவ்வளவு தூரம் அவர் இறங்கி வந்து உன்னை தொட வேண்டுமோ அப்படி தொடுவதற்கு அவருடைய தொடுதலை அனுபவித்த நான் சாட்சியாக இருக்கிறேன். எல்லாராலே சொல்லுவோமா? 1980ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி என்னை இயேசு சந்தித்தார். பாரம்பரிய சிஎஸ்ஐ ஃபேமிலியில் வாழ்ந்த என்னை என் தேவன் அந்த ஒரு விசேஷித்த நோக்கத்தோடு என்னை அழைத்து கொண்டு போய் ஒரு சிறிய ஜெப வீட்டிலே வாலிபர்களோடு இணைந்து ஜெபித்த போது இந்த உலகத்தில் இல்லாத பெரிய சந்தோஷத்தால் என்னை நிரப்பி ரட்சித்து என்னை ஆசீர்வதித்தார். அந்த ஜெப வீட்டிலிருந்து என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட இங்கிருந்து ஒரு 100 மீட்டர் மேலே இருக்கும். வர்றதுக்குள்ள எத்தனை தடவை நான் உட்கார்ந்து எந்திரிச்சேன்னு எனக்கே தெரியல. ஏனென்றால் அன்பேரபிள் பிரசன்ஸ் ஆஃப் காட், தாங்க முடியாத ஒரு தேவ பிரசன்னம். 2வது முறை எழுந்திருக்கும் போது தேவனுடைய தோளை தொட்டு என்னை அவருடைய தொடுதலை எனக்கு கொடுத்தார். என்னுடைய தோளை ஒரு நபர் தொட்டால் எப்படி இருக்குமோ அதை நான் உணர்ந்தேன். அந்த தொடுதல் தான் இன்றைக்கும் அவருக்காக என்னை நிறுத்தி இருக்கிறது. நான் பெருமைக்காக சொல்லவில்லை, அந்த தொடுதலை ருசித்ததினால் சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆம், எப்போதெல்லாம் நம்ம பெரிய காரியத்துக்காக நிற்கிறோமோ அப்போதெல்லாம் தொடுதலை தேவன் மறுபடியும் தருவதற்கு நல்லவராகவே இருக்கிறார். ஒரு பெரிய ஆலயம், ஒரு சர்ச்சு கட்டிக்கிட்டு இருக்கும்போது தேவைகள் நிறைந்த சமயத்தில் என்னுடைய துணைவியாருடைய ஊருக்கு திருச்சிக்கு போயிருந்த போது அங்கே மாடியில் போய் ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதும் என்னை ரட்சித்த போது தொட்ட அதே தொடுதலை அன்றும் நான் உணர்ந்தேன். வந்து பார்த்தா வேலைகள்லாம் கடன்னு தொட்டுட்டாருன்னா நம்ம வேலைகள்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். எப்படி வந்தது எப்படி போனது அதெல்லாம் பேசணும்னா அது தனி 1 மணி நேரம் வேணும். அவ்வளவு
அது ஒரு டச்சிங் தான் ஐயா, ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. எல்லாரும் அலையில சொல்லுவோமா? 80 ரசிக்கப்பட்டேன். 92 பாஸ்டர் ஆர்டினேஷன் கொடுத்தாங்க. பாஸ்டர் பாஸ்கர் தாசன் ஒரு ஐயா சென்னையில் இருந்தார். அவர் தான் மூப்பராய சங்கத்தார் என் மேல் கைகளை வைத்த போது அன்று என் மேல் அவருடைய தொடுதலை உணர்ந்தேன். இப்படி ஊழியக்காரருடைய வாழ்க்கையில தொடுதலை நம்ம அனுபவிக்கும் போது தான் நம்ம தேவன் நம்மை நிறுத்தி இருக்கிற நோக்கம் நிறைவேறும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. தொடுதலை பெற்றவர்கள் இன்னும் தொடுதலை நாடுங்கள், நாடுங்கள். அவர் நம்மளை தொடாம, அவர் நம்மளை தொடுறது தான் அவருக்கு விருப்பம். பிரைஸ் தி லார்ட். அவரை தொடுவதற்கு நிறைய பேர் போனாங்க, ஆனால் நாம் அவராலே தொடப்பட்டவர்கள். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசுவை தொட்டார்கள் நிறைய பேரு, ஆனால் இயேசு யாரை தொட்டாரோ அவர்கள் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருப்பாங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க அதுக்கப்புறம் யாரெல்லாம் தொடுறீங்களோ அடிச்சு ஷாக்கு தான். உங்ககிட்ட இருக்கிற அந்த தொடுதல் பாஸ் ஆகும். விசுவாசித்தால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சும்மா இல்ல, நம்ம கை யார தொடுறோமோ அங்கே ஒரு கிரியை நடக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒரு முறை ஒரு சகோதரனை தற்செயலா கிராஸ் பண்ணும்போது வந்தாரு. அவர் தோளை தொட்டுட்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். சில ஆண்டுகள் கழித்து என்ன சொல்றாரு, நீங்க என்னை தொட்டிங்களா பாஸ்டர், அன்னைக்கு நான் ஒரு பெரிய தற்கொலை முடிவோடு வந்தேன். நீங்க தொட்ட உடனே என்னிடத்திலிருந்து அந்த சூசைட் ஸ்பிரிட் என்னை விட்டு கடந்து போச்சு. அப்படியாயா? ஊழியக்காரனுடைய தொடுதல் ஈவில் ஸ்பிரிட்டை விரட்டும். நம்பிக்கையோட அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அல்லேலூயா. இப்படி நிறைய சாட்சி சொல்லலாம். நம்ம தொட்டால் நடக்கும் அற்புதங்கள், விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை வைக்கும் போது நடக்கும் அற்புதங்கள். ஏன் அவங்க கையில ஒண்ணும் இல்ல, அவங்க மேல ஒரு தொடுதல் இருக்கிறது, அவர்கள் மேல ஒரு தேவனுடைய தொடுதல் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த வருஷத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு உங்கள் பகுதியில நீங்கள் யார் என்று ஒரு பெரிய காரியத்தை விளங்க பண்ணுவாராக. இவன் தேவனாலே தொடப்பட்டவன் என்பதை விளங்க பண்ணுவார். கண்டிப்பா விளங்க பண்ணுவார். அவருடைய தொடுதல் கண்டிப்பாக உங்களை இறைமையாக பிரகாசிக்க பண்ணும். அடுத்து வாசிக்கிறோம், தொட்டுட்டு வார்த்தைகளை வைத்தார். வாசிப்போம். இறைமையா 1:9. எனது வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். தேவனுடைய தொடுதலுக்கு அப்புறம் ஊழியருக்கு தேவை அவருடைய வார்த்தைகள் அவர் வைக்க வேண்டும். ஐயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியர்களாகிய நமக்கு தேவனுடைய வார்த்தைகள் தானே ஆதாரம், அலங்காரம், எல்லாமே இதுதான் இருக்கு. ஏன்ட்ட என்னை குறித்து உலகம் என்ன சொல்லணும்? இதோ அவர்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. இஸ் a man of God. அவர்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்குதுங்க. ஊழியரை குறித்து நம்ம வாங்க வேண்டிய நற்பெயர் என்ன? அவரை கூப்பிடுங்க, அவர்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. ஒரு பிரச்சனை நேரத்தில் அவரை கூப்பிடுங்க, அவர்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவின் பேச்சை கேட்டுட்டு சண்டைக்கு போயிட்டாங்க. கூட ஏதோம் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, யோசபாத் நடுக்காட்டில் தண்ணி இல்லாமல் தவிக்கிறாங்க. இப்போ யோசபாத் சொல்றாரு, இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கு யாராவது தீர்க்கதரிசி இருக்காங்களா? ஒருத்தன் சொல்றான், ஒரு ஆள் இருக்காருயா, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனா எலிசா இருக்கிறாரு. வெரி குட், வெரி குட். அவரை கூப்பிடு, அவர்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. எலிசா வாழ்ந்தது இஸ்ரவேல் தேசம்.
சாட்சி சொல்றது யூதாவின் ராஜாவாகிய யோசபாத். இவர்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது என்பதை தேசம் விட்டு தேசத்துக்கு தெரிந்ததையா. எல்லாரும் சந்தோஷமா இல்ல சொல்லுவோமா? அவர் வந்தாரு இஸ்ரேல் ராஜாவுக்கிட்ட சொல்லிட்டாரு, உன்னை பார்க்கவே மாட்டேன், நான் உனக்காக வரல, யோசபாத்து முகத்தை பார்த்து வந்திருக்கேன், அவன் முகத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன் சொல்றேன். சரி, பள்ளங்களை வெட்டுங்கப்பா, காற்றும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, தண்ணீர் வந்துரும்பா. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. எல்லாரும் சந்தோஷமா எல்லாம் சொல்லுவோமா? 3 நாட்டு இராணுவங்களுக்கு தேவையான தண்ணீரை கொடுப்பதற்கு அரசு ஆணை தேவையில்லை. அல்லது ஒரு பெரிய டேம் கட்டி அங்கிருந்து தண்ணீர் கொண்டு வர்றதுக்குள்ள எங்க செத்து போயிருவாங்க. ஆனால் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்தில் இருக்கும்போது, beyond the circumstances, எந்த சோர்ஸும் இல்லாம, without having any sources, miracles will happen. அற்புதங்கள் நடக்கும். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. உங்கள்கிட்ட ஆண்டவருடைய வார்த்தைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை அவருடைய வார்த்தைக்காகத்தான் நாம் காத்திருக்க வேண்டும். அவர் வச்சிட்டாருன்னா பிடுங்கலாம், கவிழ்க்கலாம், கட்டலாம், நாட்டலாம். ஆமேன் சொல்லுவோமா? ஆனா ஒண்ணு, அந்த வார்த்தைய ஆண்டவர் வச்ச வார்த்தையை அந்த யூதா தேசம் என்ன செய்யவில்லை, அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஒரு ஆளும் அக்செப்ட் பண்ணல. ஆலயத்துக்குள் வாசல்ல போய் நின்று பேசுவார். ஏன்னா அவரை உள்ள விட மாட்டாங்கல்ல. ஆலயத்தின் வாசல், அந்த வாசல்ல நின்று பேசுற, உள்ள சர்ச்சைக்கு போயிட்டு இருக்கிறவங்கிட்ட அங்க நின்று பேசுறாரு. ஆண்டவருடைய வார்த்தை மேடைகள்லாம் கொடுக்கப்படாதெல்லாம் சரித்திரம் நீங்க படிச்சிருப்பீங்க. பெரிய பெரிய எழுப்புதல் பிரசங்கியார்களுக்கெல்லாங்க அந்த காலத்துல இங்கிலாந்து தேசத்துல ஃபுல் ஃபீட் கிடையாது. நீ தியாலஜி படிச்சிருக்கியா, நீ வந்திருக்கிற சபையாரு கோட்டு மடிப்புமா குலுங்காம பேசி முடிப்பையா, எந்திரிச்சு கையை தட்ட வச்சு அழுக வச்சிருவியா, அப்படிலாம் கேட்டுட்டு தான் ஃபுல் ஃபீட்டு கொடுப்பாங்க. எனக்கு எப்படியோ ஃபுல் ஃபீட் கொடுத்துட்டீங்க, சந்தோஷம். அந்த ஃபுல் ஃபீட் கொடுக்காத காலங்களில் ஆண்டோடைய வார்த்தை பெற்ற ஊழியர்கள் தெருவில் நின்று பேசி தேசத்தையே அசைச்சிருக்கிறாங்க. ஐயா, நமக்கு ஃபுல் ஃபீட் தேவையில்லை, வேர்ட் ஆஃப் காட் தான் தேவை. அல்லேலூயா. நமக்கு பெரிய பிரசங்க பீடங்கள் தேவையில்லை, ஆண்டவருடைய வார்த்தைகள் இருந்தால். ஏற்றுக்கொள்ளல, ராஜா ஏற்றுக்கொள்ளல. நேரமானதுனால வசனத்தை மட்டும் சொல்லிட்டு போறேன். எரேமியா சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே நான் சந்தோஷமாய் உட்கொண்டேன், என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆனா போய் சொன்னா என்ன விட மாட்டேங்கிறாங்க. எரேமியா வார்த்தைய பேச முடியலன்ட்டு வந்தான்னா இங்க ஆண்டவர் விட மாட்டேங்கிறார். பேசலன்னா இங்க போனா பேச விட மாட்டேங்கிறாங்க. சரி, மக்கள் பேச விட மாட்டேங்கிறாங்க, ஆண்டவர் பேசாம இருக்க அவர் விட மாட்டேங்கிறார். இந்த நிலைமை அனுபவிச்சிருக்கீங்களா? அப்பதான் நீங்க கரெக்டான ஊழியர்னு அர்த்தம். சில வார்த்தைகளுக்கு பெர்மிஷன் கிடைக்காது, அக்செப்டன்சஸ் கிடைக்காது. சிரிக்க மாட்டான், முறைப்பான், முகநாடிகள் மாறும், அடிக்கடி தண்ணி குடிக்க போயிடுவான். நீ உட்கார வரைக்கும் திரும்ப 2வது கர்த்தருடைய வார்த்தை 2வது விசை வந்ததுன்னு சொன்ன மாதிரி 2வது அடிக்கணும். அல்லேலூயா. சொல்லணும், ஊழியர்கள் விட்டாதீங்க. அதுக்காக தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்ம பெரிய நீதிமான் கிடையாது, அவங்களோட நம்ம சிறப்பானவர்கள் கிடையாது. அவர்கள் நடுவில் இருந்துதான் சிலரை தனக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள், தேவனுடைய மகிமைக்கு அன்புக்கு பாத்திரமானவர்கள் அந்த சபையார். அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் சொல்ல விரும்பும் செய்தியை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, தைரியமா பேசணும். அவனுடைய சாட்சி சொல்றாரு, ஆண்டவரே எனக்குள்ள அது அக்கினியா எரியுதுப்பா,
எனக்குள்ள என் எலும்புகளிலே அடைப்பட்ட அக்கினியை போல வேர்ட் ஆஃப் காட் வந்து எனக்குள்ளே அப்படியே எங்க பாஸ்டர் ஒரு சாட்சி சொல்லியிருக்கார். செய்தி கூப்பிட்டாங்க, அவங்க பாட்டுக்கு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டே இருக்காங்க. எப்ப செய்திக்கு விடுவாங்கன்னு தெரியல. 8 மணி ஆகுது, 8:30 ஆகுது, இன்னும் அங்க பொன்னாடை போத்திக்கிட்டே இருக்காங்க. பொன்னாடைகள் போட்டு கையை தட்டிக்கிட்டு இருக்காங்க. அவரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இருக்காரா, அவருக்கு உள்ளத்துக்குள்ள எரியுது. உலக பிரகாரமான மேடை ஆக்கிட்டீங்க, ஒழுங்காருங்கடான்னு சொல்ற வார்த்தை அங்க இருக்குது. அப்படி எரியுது உள்ள. இந்த ஆண்டோடைய வார்த்தை வந்துருச்சுன்னா அது நம்மளை விடாது, சொல்லாம விடாது. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. ஊழியர்கள் எதையுமே நீங்க சொல்லாம விட்டுறாதீங்க. கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி, கர்த்தர் வைத்த வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அது. அவரு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த காலத்துல பூரா கள்ளத்தனமான பிரசங்கிகள் அங்க இருந்தாங்க. எரேமியா காலத்துல ஆண்டவர் வருத்தப்படுறார், என் வார்த்தையை திருடிட்டு பேசுறான்டா அவன். என் வார்த்தையை திருடிட்டு அவன் வேற மாதிரி டாப் மோட்டிவ்ல பேசுறான். அவனுக்கு நான் விரோதி. நீ வந்து கரெக்டா பேசு. நேரம் இல்லாதனால நான் அதை கோடிட்டு மட்டும் காட்டிட்டு போறேன். கூப்பிடுறாரு கள்ளத்தீர்க்கதரிசில, வா, சொப்பனம் கண்டவெல்லாம் வா, தரிசனம் கண்டவங்களாம் வா, என்னுடைய ஊழியக்காரன்ட்ட வார்த்தை இருக்கு, எது ஜெயிக்கும் வந்து பார்ப்போம் வா. வார்த்தைக்கு முன்னால உன் சொப்பன சாம்பலாகி போகும். என்னோட இணைந்து கரங்களை போய் தலையில செல்வோம். இன்னைக்கு தமிழகத்தை எது ஆளுகை செய்யுது? கிறிஸ்தவ வட்டாரத்தை. அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம், அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த சொப்பனம்னு சொல்றாங்க பாருங்க. ஒரு கும்பல், நீங்களும் நானும் மெய்ப்பர்கள், சபையின் மெய்ப்பர்கள் தான். எதோட இருக்கிறோம்? வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையோடு நிற்கிறோம். தைரியமா சவாலு கூப்பிடுங்க. உன் தரிசனம் நிறைவேறுதா? உன் சொப்பனம் நிறைவேறுதா? தேவன் எனக்கு தந்த வார்த்தை நிறைவேறுதா? வாயா பார்ப்போம். நான் சொன்னதான் நடக்கும். 70 வருஷம் நீங்க போயிருவீங்க. அங்க இருந்தவங்கெல்லாம் நாங்க போக மாட்டோம், இருப்போம் சொன்னாங்க. சொன்னவங்க எல்லாருமே செத்தே போனாங்க. எரேமியா சொன்ன வார்த்தை சரியாக துல்லியமாக நிறைவேறினது. கோரேசின் நாட்களிலே எரேமியா சொன்ன வார்த்தையை 70 ஆண்டுகளுக்கு அப்புறம் நிறைவேற்றினார். அந்த கோரேசினுடைய வம்சத்தில் வந்தவர் தான் இன்னைக்கு ஈரான்ல ஒரு பெரிய புரட்சி நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. அந்த புரட்சியினுடைய முடிவில் அந்த கோரேசனுடைய பேரன் அந்த அவன் தான் அடுத்து ஈரானுக்கு தலைவராக வருவார்னு அந்த மக்கள் அவளோடு எதிர்பார்க்கிறாங்களாம். துல்லியமாக எரேமியாவோட வார்த்தையை தேவன் நிறைவேற்றி வருகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோம். என் அன்பு ஆண்டவருடைய ஊழியர்களே, தைரியமாய் பேசுங்கள். அவனை தண்ணி இல்லாத கிணத்துல தூக்கி போட்டாங்க, ஆனாலும் பேசினான். பேச முடியலன்னா ஒரு சுருள் எழுதி ராஜா குணால போய் இப்படி சொல்றான், ஐயா அவன் எரேமியான் வார்த்தை எழுத்துல வந்திருக்குப்பான். வாசிக்கும் போது அதை ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருந்த ராஜா அதை தன்னுடைய கத்தியால் கிழிச்சு அணப்புல தீயில போட்டு சாம்பலாக்கினான். ஆண்டவர் விட்டாரா, எரேமியா திரும்ப எழுதி முதல்ல சொன்னதை விட முதல்ல 4 பக்கம்னா இப்போ ஒரு 2 பக்கம் சேர்த்து எழுதுறா. நான் சொன்னதான் வசனம் இருக்குது. 2 கூடுதலான பக்கங்களை சேர்த்து விட்டாரு ஆண்டவர். அவங்க கவலைப்படலை. எழுத்து தேவனுடைய வார்த்தைகள் தீயில போனாலும் எரேமியா தொடர்ந்து போராடினார்ல. நீங்களும் நானும் தொடர்ந்து போராடத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய வார்த்தைகளை அவங்க தீயில போட்டாலும் பரவாயில்ல, திரும்ப எழுது, இன்னும் கூடுதலா தருவார் ஆண்டவர் செய்தி. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய வைராக்கியத்துக்காக நான் இதை சொல்லுகிறேன். அல்லேலூயா. வார்த்தைகள் தொடுதல் தந்தார். கடைசியா ஒன்றை சொல்லி முடிக்கிறார்.
நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அவங்க உனக்கு விரோதமா எந்திரிப்பாங்க, ஆனாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கடைசி வசனத்தை வாசிப்போம். அவர்கள் உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவாங்க, ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசன்ஸ் ஆஃப் காட். யாருக்கெல்லாம் வேர்ட் ஆஃப் காட் உண்டோ அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட், பிரசன்ஸ் ஆஃப் காட் கண்டிப்பா உண்டு. ஆமென். அல்லேலூயா. உன்னோட யுத்தம் பண்ணுவாங்கப்பா, ஆனாலும் மேற்கொள்ள முடியாது. இந்த வருஷத்துல தீர்க்க தரிசனமா சொல்லல, நான் எனக்கு கிடைத்த வெளிச்சத்தில் சொல்றேன். போராட்டங்கள் நிறைந்த ஆண்டுதான். சபைகளுக்கு, ஊழியர்களுக்கு, சுவிசேஷ பாதைக்கு கடுமையான ஆண்டாகத்தான் கண்டிப்பாக இருக்கும். அந்த அரசியல்வாதிகள் சொல்லுவாங்கல்ல, எங்க தலைவன் சிங்கத்தை அதன் கெவியிலே சந்திக்கிறவன், அது மாதிரி கெவிக்குள்ளே போய் அங்கே கொண்டு உறைபனி காலம் முடியும் போது இந்த சிங்கம் வந்து எந்த தீமை செய்யக்கூடாதுன்னு அது படுத்துக்கிட்டு இருக்கும் போதே போய் கொண்டவன் தான் தாவீதின் பராக்கிரமசாலி. சத்தமலையிலே சொல்லுங்க. அதுபோல காலங்களை நிதானித்து செய்ய வேண்டிய வேலைகளை நம்ம செஞ்சிடணும். மதுரையில் ரெயின்ஹார்ட் போங்கேட் மீட்டிங் நடந்துகிட்டு இருந்தபோது கடைசி நாள் அவர் இல்லை. அவர் சொன்னாங்க, அன்னைக்கு நைட்டு ஹாங்காங் வந்து பிரிட்டன்ட்ட இருந்து சீனாவுக்கு அந்த டைம் முடிஞ்சு சீனாவுக்கு சொந்தமாக போகுது அப்படின்னு சொல்லி, இன்னும் ஒரு 3 days போக போகுது, சீனாவுக்கு போக போகுதுன்னு சொன்ன உடனே இவருடைய அந்த மதுரை கேம்பெயினை அவர் இன்னொருத்தர் கையில் கொடுத்துட்டு டீமா ஹாங்காங் போயிட்டாங்க. போய் ஜரூரா எல்லா வீடுகளுக்குள்ளும் பைபிளை வச்சுட்டு, எல்லா வீடுகளுக்குள்ளும் பைபிளை வச்சுட்டு ப்ரைஸ் பண்ணாங்க. ஆண்டவரே, நாங்கள் வைத்த பைபிள் இந்த ஹாங்காங் சீனா பயங்கர கம்யூனிஸ்ட் கையில் போக போகுது, நீர் பார்த்துக்கொள்ளும், ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. டைம் பார்த்து அடிச்சாங்க பாருங்க. பிரைஸ் எல்லாம் அதுக்கு அப்படிலாம் செய்வதற்கு ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரு. தைரியமா இருங்க. ஒரு வசனத்தை வாசிட்டு முடிக்கிறோம். அவர் உங்க கூட எப்படி இருக்கிறார் என்பதை எரேமியா 20ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்களை வாசித்து நம்ம முடிப்போம். ம் 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 அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் 11 வசனம், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய். எல்லாரும் சந்தோஷமாய் அலையில செல்வோம். இந்த வார்த்தை எல்லாருமே நம்ம இன்னைக்கு அறிக்கை செய்வோமோ? கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. நாம் யாவர் எழுந்து நின்று நம்மை ஆண்டவர் நிறுவி இருக்கிறார், ஸ்தாபித்திருக்கிறார், வெளியிட்டிருக்கிறார். நம்முடைய பகுதியிலே எரேமியாவை போல நாம் கர்த்தருக்காக பணியாற்றுவோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷம் தேவனுடைய தொடுதலுக்காக, தேவனுடைய கரத்தின் தொடுதலுக்காக எல்லாரும் என்னோடு இணைந்து வாஞ்சிப்பீங்களா? ஒரு 2 நிமிஷத்தில் நான் முடிக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஊழியர்கள் உங்களை கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற இந்த நேரத்தை, ஓ த பவர் ஆஃப் காட், பவர் ஆஃப் காட், பவர் ஆஃப் காட். ஹல்லேலூயா. அன்பு ஊழியரே, உங்களை கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உங்களை கரம் பிடித்திருக்கிறார். கண்மலைகள் பெயர்க்க வேண்டும் என்றால் அவருடைய வசனம் உங்கள்கிட்ட இருக்கிறது, அவருடைய அபிஷேகம் இருக்கிறது, அவருடைய அழைப்பு இருக்கிறது. அவர் தான் உங்களை லான்ச் பண்ணி இருக்கிறார். கரங்களை தட்டி ஆவியிலே நிறைந்து ஹல்லேலூயா.
கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். எல்லாரும் காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை,